அதிமுகவில் ஒரு தரப்பை மட்டுமே முதல்வர் விஜய் ஆதரிப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. தமிழ்நாடு சட்டசபையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கட்சி நிர்வாகிகளின் பெருமித ஆதரவோடு நான் இந்த பொறுப்பிற்கு வந்தேன். என் தலைமையில் தேர்தலை சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் நின்றுதான் 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றோம். தேர்தலுக்கு பின் கட்சிக்குள் சிலர் அதிருப்தியில் இருக்காங்க. சில தரப்பு குரல்கள் இருக்குது. இதெல்லாம் இயல்புதான். இதனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அதிமுகவில் ஒரு தரப்பை மட்டுமே முதல்வர் விஜய் ஆதரிப்பது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும். ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தை கூறி அழைக்கிறார்கள். பலருக்கு அமைச்சர் பதவி தருகிறோம், வாரிய தலைவர்கள் தருகிறோம் என்று கூறி அதிமுகவினர் தவேகாவினர் அழைக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்த தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய்மையான ஆட்சி என்று குறிப்பிட்ட நீங்கள் இதை பிளரில்லாமல் நடக்க வேண்டும். அதிமுகவில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இந்த சூழலில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக சென்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருக்காரு. இது எந்த வகையில் நியாயம்? தவறான முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசியல் புயலை கிளப்பியிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக அரசியலை உற்று நோக்கும் ஒரு நிகழ்வாக மாறியிருக்கு. 108 இடங்களை பிடித்த விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் பல கட்சியிலிருந்து ஆதரவு மெஜாரிட்டியை தாண்டிவிட்டது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தவேகாவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தவேகா 108 இடங்களை வென்றிருந்தாலுமே விஜய் அவர்கள் ஒரு தொகுதி மட்டும் ராஜினாமா செய்த பின் தனிப்பெரும் கட்சியாக மட்டுமே ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் தரும் ஆதரவு வெளியில் இருந்து மட்டுமே எந்த நேரத்திலும் இவர்களால் ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இதனால் அதிமுகவின் 30 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் விஜயின் பலம் 150 தாண்டும். இது ஒரு நிலையான ஆட்சியை அமைக்க முடியும் என கூறியிருக்காங்க. காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவு அளிக்கும் பொழுது சில கொள்கை ரீதியான முரண்பாடுகளை முன்வைக்கலாம். குறிப்பாக மத்திய அரசு கடனான உறவு மற்றும் சில மாநில திட்டங்களில் அவர்களுடைய தலையீடு இருக்கலாம். அதிமுக அதிருப்தி அணியை அமைச்சரவையில் இணைத்து வைத்து கொள்வதன் மூலம் மற்ற கூட்டணி கட்சிகள் அதீத அழுத்தத்தை விஜய் அவர்கள் சமன் செய்யும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்.பி. வேலுமணி கொங்கு மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தியாகும். சி.வி. சண்முகம் அவர்கள் வட தமிழகத்தில் வன்னியர் வாக்கு வங்கிகளை பாதிக்கும் திறமை உள்ளவராகும் கருதப்படுவதாக சொல்லப்படுது. இந்த மாஸ்டர் பிளான் மூலம் தவேகா இந்த 2 முக்கிய மண்டலங்களில் இருந்து தனது அடித்தளத்தை வலுப்படுத்தி கொள்ள தூண்டுகிறது. அதிமுகவின் இந்த சீனியர் அமைச்சர்களாக நிர்வாகி அனுபவம் முதல் முறையாக ஆட்சிக்கு வரும் விஜய் அவர்கள் பெரிய பலமாக இருக்கும். இந்த நிலையில் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி ஆதரவு அணி 17 எம்எல்ஏக்களும் வேலுமணி தேர்வு செய்வதாக 30 எம்எல்ஏக்களும் மனு கொடுத்திருக்காங்க. அதிமுக இங்கு சி.வி. விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றும் சி.வி. சண்முகம் தெரிவிச்சிருக்காங்க. இதனை சீர்தூக்கும் எந்த அணியாக சாதகமாக சபாநாயகர் தீர்ப்பு அளிக்கிறாரோ அவர்தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர். அந்த அணி தரப்பில் இங்கு யாரை நியமித்து உள்ளோரோ அவர்கள் இங்கு செயல்பட முடியும். அந்த வகையில் வேலுமணி அவர்கள் சபாநாயகர் அங்கீகரித்து விட்டார். வேலுமணி நியமிக்கும் உத்தரவை எடப்பாடி அவர்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஏற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வேலுமணி அணியில் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை உத்தரவிட்டார். அதனை எடப்பாடியின் 17 எம்எல்ஏக்களும் ஏற்க வேண்டும். இதற்கு மாறாகவோ எதிர்த்தோ வாக்களித்தால் அதில் 17 பேரின் பதவியை பறிக்க சபாநாயகரிடம் வேலுமணி தரப்பு புகார் கொடுத்தால் இதனை சபாநாயகர் ஏற்க வாய்ப்பு இருக்கு. இதைதான் இன்று சட்டசபை இல்லை. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட விஜய் அவர்கள் செய்வது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் எனவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்று சட்டமன்ற தேர்தலில் அதிக பெருந்தொகுதிகளை வெற்றி பெற்றாலுமே தவேகா ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என தகவல்கள் சில காலகட்டமாக பேசப்பட்டு வந்தது. திமுக கூட்டணி கட்சிகளாக இங்கு சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் ஆதரவுடன் தவேகா ஆட்சி பிடித்துள்ளது.
தாவேகா 13ஆம் தேதி சட்டசபையில் இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு. அதன்படி தாவேகா ஆட்சியை நிரூபிப்பதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறுது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அவர்கள் இந்த நம்பிக்கையை பெறுவார்களா? சட்டமன்ற மறுப்பு மீட்கப்பட்டுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. இதற்கு சபாநாயகர் ஆதாரத்துடன் பதிலடியும் கொடுத்திருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி நிலவியது. அதில் தாவேகா அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. 108 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருந்தாலுமே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 தொகுதிகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டது. சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் ஆதரவுடன் தாவேகா ஆட்சியை பிடித்திருக்கு. மேலும் அதிமுகவில் வேலுமணி அணி மற்றும் அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆகியோர் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக கூறியிருக்காங்க. ஆளுநரின் உத்தரவின்படி தாவேகா ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு சட்டத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்று வருது. அப்பொழுது பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சட்டமன்றத்தில் மரபுகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தன. இன்றைய தினம் அந்த மரபுகளை கடைபிடிக்கவில்லை. முதலமைச்சர் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதனை வழிமொழிகின்றேன் என்பதுதான் மரபு என்று அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது குறுக்கிட்ட சபாநாயகர் ஜே.டி. பிரபாகர் அதற்கு முன்பு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் உறுப்பினர்கள் கருத்து சொல்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதை விளக்கமளித்தார். மீண்டும் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லா கட்சிகளிலுமே இயல்பு. இதில் ஒரு தரப்பிற்கு ஆதரவு வழங்குவது எப்படி நியாயமாக இருக்கும் என்றும் கூறியிருக்கார். குதிரை பேரம் நடந்துள்ளதாக வந்துள்ள புகார் கவலையளிக்கிறது. அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் மக்கள் எங்கள் கட்சி சின்னத்தை நம்பி வாக்களித்திருக்காங்க. 64% வாக்காளர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்திருக்காங்க என்று அவரும் பேசியிருக்காரு. இந்த நிலையில் ஜோதிடர் ராத்தன் பண்டிட் வெற்றிவேலை இங்கு தமிழக அரசு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் அரசு சார்பில் அறிவிப்பு வெளியான நிலையில் இது பல்வேறு தரப்பினருக்கும் கண்டித்து வருகிறதாகும். இன்று சட்டசபையிலேயே கூட இந்த விவகாரம் எளிதொழித்தது. விஜய் கட்சிக்கு கூட்டணிவு தெரிவித்தாலுமே கூட பல கட்சிகள் இந்த நியமனத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க. தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க தயாராக வரக்கூடிய வேளையில் அவரது அரசின் நியமனம் கட்சிகளுக்கிடையே பெரும் புயலை கிளப்பியிருக்கு. தனது தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இவர்கள் தமிழக அரசின் சிறப்பு அதிகாரியாக அவர்கள் நியமித்திருக்கார். இப்பொழுது விமர்சனங்கள் கிளம்பியிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பதவியேற்ற சில நாட்களிலேயே அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது, அது மட்டும் இல்லாமல் பேனர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என விஜய் தரப்பில் இருந்து வரிசையாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. இதற்கிடையே பொதுவாக IAS அதிகாரிகளோ அல்லது துறை சார்ந்த வல்லுநர்களோ நியமிக்கப்பட்டு சிறப்பு அதிகாரி பதவிக்கு ஒரு ஜோதிடரை விஜய் கொண்டு வந்திருப்பது தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அவர்கள் இந்த முடிவுக்கு ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தாங்க. தற்பொழுது இந்த முடிவு அவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் கட்சிகளாக இடதுசாரிகள் விசிக கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கிடையில் இன்று சட்டசபையில் இது தொடர்பாக கட்சிகள் கேள்வி எழுப்பின. விசிக மற்றும் இடதுசாரிகள் அவையில் இது தொடர்பாக பேசவில்லை என்ற போதிலுமே இங்கு மதிமுக மற்றும் தமுதீன் அன்சாரி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காரு. முதல்ல பேசிய தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜோதிடர் ரத்தின் பண்டிட் நியமித்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். அவர் பேசுகையில், இங்கு ஜோதிடர் அரசு பதவி வழங்கியதை வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு ராஜகுருவாக இருந்தால் பர்சனலாக வைத்துக் கொள்ளுங்கள், அரசு பதவி ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது போன்ற ஜோதிடர் தரப்பில் தாவேக அரசுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஜோதிடர் நம்புவது என்பது தனிப்பட்ட நம்பிக்கையாகவே இருக்க வேண்டும், ஜோதிடத்தை அரசு மரியாதைக்கு ஏற்க முடியாது என்று தமிழ்முன் அன்சாரி கண்டனம் தெரிவித்து வந்ததாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.